அவனை போய் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு அடிச்சு உனக்கு தும்புறதுக்கு உனக்கு அதிகாரம் எவன் கொடுத்தது? நீ ஏன்டா ஒரு உயிர் என்ன? அவன் 20 கல்யாணமே பண்ணல, அவனை கொண்டு விட்டீங்க, அடிச்சு கொண்டு விட்டீங்க. இங்கே தான் கிடைப்பேன். ரம்யா கடையில இங்கே பூரா பசங்களோட ரொம்ப நண்பா பழகுவேன். அவனை அடிச்சு கொண்டதுக்கு ஆதாரம் வேணும். கட்சிக்காரன் அங்கே வந்து யாரும் உள்ள நுழையும். அண்ணனை கண்ணு முன்னாடி வச்சு தம்பி அடிக்கிறாரு. தம்பி அடிக்கும் போது அண்ணன் ஒத்துக்குருவானா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறாரு. அடிக்கும் போது அப்பயும் இல்லைன்றான். 44 இடங்களில் அந்த இளைஞருக்கு கடுமையான தாக்குதல்கள் இருந்திருக்கிறது. தலையில் இருந்து கால் வரை 44 இடங்களில் காயங்கள் இருந்ததாக பதிவுகள் கூறுகின்றன. சாவியை கொடுக்கலாமா? நகையை வச்சுதான் எதுக்கு சாவியை கொடுக்குறா? சாவியை கொடுத்தது சாவி அந்த வண்டி எடுத்ததாரு. உனக்கு ஓட்ட தெரியாது, வண்டி எடுத்ததாரு. அதை மட்டும் உண்மையை கூட்டுறாங்க. திருட்டு வழக்குலயோ வம்பு வழக்குலயோ எதுலயாவது தொடர்புல இருக்காரா? அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வச்சிருந்தாலும் அதை வேடிக்கை தான் பார்க்கணும் தவிர என்கிட்ட 100 ரூபா கேட்டு தான் வாங்குறேன் தவிர நான் போட்டு அந்த நகை இருந்தாலும் அவன் கையில் கொடுத்து தான் நான் வீரர்களை வைக்க சொல்லுவேன். அந்த திருட்டு பழக்கம் கிடையாது. அவங்களை கூட்டிட்டு போன காவலர்கள் ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரால பதிவு ஆகியிருப்பாங்களா இங்க உள்ளதுல? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா கோயிலுக்கு முன்னாடி ஆபீஸுக்கு முன்னாடி நுழையும் போது நுழைவாயில இருக்கு. நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவர்? இங்கதான் இருக்கு. அவன் தம்பி தான், நல்லவன். இங்கதான் மழைக்கல்ல தேங்க அவன் கடந்து வேலை செய்வான். திடீர்னு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் போட்டாங்க. அதுல அங்க போயிட்டான். என்ன நடந்தது? என்ன நடந்தது தெரியல. பார்க்கிங் பண்ணிருக்காங்க. பார்க்கிங் பண்ணல. அவன் பார்க்கிங் பண்ண என்ன செய்வான்? அவன் செக்யூரிட்டி ஆளாக்குறான். அவன் வண்டி பழக்க வழக்கத்துல கொடுத்துட்டு போயிருக்கு. சாவியை கொடுக்கலாமா? நகையை வச்சுதான் எதுக்கு சாவியை கொடுக்குறா? உண்மையான சாவியை கொடுத்தது சாவி அந்த வண்டி எடுத்ததாரு. உனக்கு ஓட்ட தெரியாது, வண்டி எடுத்ததாரு. அதை மட்டும் உண்மையை கூட்டுறாங்க. அவனை போய் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு அடிச்சு உனக்கு தும்புறதுக்கு உனக்கு அதிகாரம் எவன் கொடுத்தது? உனக்கு எவன் கொடுத்தே அவனுக்கு அதிகாரம்? நீ ஏன்டா ஒரு உயிர் என்ன? அவன் 20 கல்யாணமே பண்ணல, அவனை கொண்டு விட்டீங்க, அடிச்சு கொண்டு விட்டீங்க. இது உண்மையான நீதி கிடைக்கும். அவங்க காரில் அவங்க ஆத்தாள் மக்களும் வந்தாங்க. 2 பேர் பெண்கள் வந்தாங்க. பெண்கள் வந்தவங்க அதில் அந்த நகை கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. அதே மாதிரியே வந்தோடனே வந்தாங்க. அவங்க அம்மாவை கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்த இடத்துல கார் அந்த நமக்கெல்லாம் வளர்த்துட்டு அந்த 1.5 மாதத்துக்குள்ளே இப்போ கொஞ்சம் வேலை வரும். அந்த வேலைக்கெல்லாம் நம்ம தான் சேர்த்து விட்டு இப்போ இடவில் 1.5 மாதமாக ஏலத்தில் வைக்கிறேன். இந்த கார் பார்க்கிங் இதெல்லாம் அந்த பையன் தான் மாற்றி விடுவான். அந்த மாற்றி விடும்போது அந்த அம்மாவும் அவங்க பெண்மணியும் இங்கே கோயிலுக்கு வந்தாங்க. வரும்போதில் அந்த காரை கோயிலுக்கு முன்னாடி பாட்டேன். அந்த காரை எடுத்து விடுறதுக்கு டிரைவர் கிடையாது. அவங்க அவசரமாக என்ன செஞ்சாங்கன்னா பூசை டைமாக இருக்கும், டக்குன்னு இறங்கி இந்த காரை அஜித்ன்ற பையன்ட்ட சாவியை கொடுத்து அதை எடுத்து போடுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது போனதுனால அந்த காரை டிரைவரு ஓட்ட தெரியாது. அஜித்ன்ற பையலுக்கு ஓட்ட தெரியாது, செக்யூரிட்டி தெரியாது. இது வரைக்கும் கார் ஓட்டி பார்த்ததே கிடையாது. அவர் கார் ஓட்டி பார்த்ததே கிடையாது. பைக்கை தவிர கார் ஓட்டி பார்த்தது கிடையாது. அதை எடுத்து போட சொல்லுவேன். அதை எடுத்து போடுறதுக்கு இன்னொரு டிரைவர், ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து அதை எடுத்து போடனே எனக்கு ஓட்ட தெரியாது, அவங்க அவசரமாக சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அஜித் அந்த ஆட்டோக்கார போயிட்டா கொடுக்க. அந்த பையன் என்ன செஞ்சான்னா அதை பார்க்கிங் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அவன் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறான். ரிட்டர்ன் வந்தோடனே சாவியை கொடுத்துட்றான். அவன் கொடுத்துட்டு அவன் பொழப்புக்கு அவன் ஆட்டோ எடுத்துட்டு போயிடுறான். அடுத்தாப்புல உள்ள இருந்து இந்த தாமதமாக கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அந்த செக்யூரிட்டி வேலை பார்த்ததுனால 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தாமதமானதுனால இது அடுத்தாப்புல அவங்க சாமியை கும்பிட்டு வெளியில் வர போகிற நேரத்தில் திருப்பி கொண்டு போய் அந்த பார்க்கில் அந்த வண்டியை கிடக்கிறத இன்னொரு பையில வச்சு அதை எடுத்துட்டு கோயிலுக்கு முன்னாடி பார்க்கிங் கொடுக்க சொல்றாங்க. பார்க்கிங் கொடுக்க சொல்லும் போதில் அந்த இன்னொரு பையலும் கொண்டு அந்த எடுத்து கொண்டு அந்த கோயில் வாசலுக்கு முன்பாக நிப்பாட்டிட்டு அந்த பையன் போயிட்டான். அந்த பையன் போனதுக்கு பின்னாடி அந்த அம்மாவுக்கு ஏப்பா ஒன்றா தாமதமாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, இந்த மாதிரி நான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன், அதனால கொஞ்சம் தாமதமாயிருச்சுமா, நாங்கள் வண்டிகளை ஒதுக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சாவியை கொடுக்க இவங்க அதோட என்ன செய்றாங்கடா எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்புற உடனே திரும்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வேண்டாம் அந்த நகையை காணணும்னு சொல்லி வர்றாங்க. வந்தோடனே இந்த பையன்கிட்ட தான் சாவியை கொடுத்தேன், இந்த பையன் அஜித் அந்த பையன்கிட்ட தான் சாவியை கொடுத்தேன் செக்யூரிட்ட, இந்த வண்டியில் இல்லை நகையை காண 10 பவுன். அந்த 10 பவுன் நகையும் காணோம். இதுக்கு காரணம் இந்த செக்யூரிட்டி அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போதில் அப்போ கோயில் நிர்வாகம் என்ன செய்யுதுண்டா அந்த அஜித்தை கூப்பிட்டு பேசி அதுக்குள்ளே கேட்டு பார்க்குறாங்க. நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல, அதை இல்லைப்பா நீயோட தான் சாவி கொடுத்தாங்க, அவங்க கொண்டு வந்தது உண்மைன்றாங்க, நீ வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா காவலில் ஒப்படைச்சிடறாங்க. ஒப்படைச்சோடனே அங்கே காவல்துறை கொண்டு போயிடுறாங்க. அங்கே போனோடனே இந்த பெண்மணி அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அங்கே போனோடனே அங்கே கோயில் நிர்வாகத்திலேருந்து ஃபோன் அடிச்சு கோயில் நிர்வாகம் 4 பேர் கிட்ட போயிடும், அதனால நீங்கள் பார்த்து அது என்னன்ற பார்த்து விசாரித்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனோடனே
அனுப்பிச்சு விட்டது பின்னாடி அவன் அந்த பயலை கூட்டி வந்து இதில் மறுநாள் காலையில் இங்கே மடப்புறத்துக்கு கூட்டி வர்றாங்க. இதே கோயிலுக்கு எதிர்ப்புறம் கூட்டி வர்றாங்க. அந்த எதிர்ப்புறம் கூட்டி வந்து அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கோயிலுக்கு எதிர்ப்புறம் ஒரு 15-20 மீட்டர் விட இருக்காது இந்த இடம் இங்கனக்குள்ள பக்கத்துல இந்த கட்டடம் கட்டிட்டால மொதல் கட்டடம் கோயில் கடைகள் கட்டடம் கோயில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி வச்சு 4:30 மணி இருக்கும். அந்த இடத்துல வச்சு கேட்கறாங்க. அப்பயும் அடிக்கிறாங்க. அப்பயும் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த நேரத்தில் அவங்க தம்பி அந்த பையில ஏற்றிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே அதில் நகை நட்டு கொடுத்துருக்கானா வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க பீரதுகள்லாம் உடச்சி பார்த்துட்டு துணிமணி அள்ளிய போட்டுட்டு அதுக்கடுத்து அவங்க தம்பி ஏற்றிக்கிறாங்க. அவங்க தம்பி ஏற்றிட்டு போய் அவங்க தம்பியை கண்ணுக்கு முன்னாடி வச்சு அண்ணனை கண்ணுக்கு முன்னாடி வச்சு தம்பியை அடிக்கிறாங்க. அடிக்கும் போதில் அப்படியாச்சும் உண்மையை சொல்லிடுவானா, அண்ணன் அடிக்கும் போதில் தம்பி அடிக்கும் போது அண்ணன் ஒத்துக்குருவானா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அப்பயும் இல்லைன்றான். அப்படி இருந்தால் திருப்பி சாப்பாடுலாம் கொடுத்தாலும் அவன் வாங்கின அடிக்கி சாப்பிட முடியாது. ஏற்கனவே அவன் ஒரு நேரம் சாப்பிட்றாரு. ஒரு உடம்பு முடியாம ஏதாவது இருந்தாரா, வலிப்பு வந்துச்சு அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா அவன் ஆட்டமா சாட்ட மாட்டேன். ஆள் இன்னும் கொஞ்சம் இலவட்ட விறப்பு இருக்குனால அது தெரியாது. அதனால அந்த பயலை கொண்டு வந்து கடைசியில வந்து மடப்புறம் கோயிலுக்கு போனா ஊரா வச்சு அடிக்கிறாங்களே, இல்லைன்றாலும் விட மாட்டேன்றாங்களே. அப்போ ஊரா அடிக்கும் போது நம்ம ஊருக்குண்டு போயிட்டோம்னா நம்ம மக்கள் நம்ம சொந்த பந்தம் பழக்கண ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு நம்ம கிராமத்துல இருந்து கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றிடும் சொல்லி அவன் வந்து கடைசி முடிவில் மடப்புறம் போனால் நம்மளை காப்பாற்றிடுவாங்க. இதுக்கு மேலே நம்ம வச்சா வெளியிலே வச்சு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே மடப்புறம் வந்து பக்கத்துலேயே ஆஃபீஸுக்கு முன்னாடி அடிக்கும் போது நம்ம இங்கே கத்தணும்டா அழுகுதோம்டா நம்ம ஊருக்கார காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து கடைசி இங்கே வந்தது. இங்கே நகை நான் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்கே அவனோட சேர்ந்த செக்யூரிட்டியை அவங்கள வச்சு அதை பார்க்க சொல்லும் போது அங்கே இல்லாத போல உங்களோட வேலை வைத்த வந்தானே அப்படின்னு சொல்லி அவங்களும் தாக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ தாக்கும் போதுல இந்த கோயில் நிர்வாகம் அத்தனை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இவன் சொந்த மந்தமே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்கனாச்சும் என்ன செஞ்சிருக்கலாம், இவனை இந்த மாதிரி அரைமுறமா அடிக்கிறாங்களே அப்போ இவனை காப்பாற்றணுமே அப்படின்னு யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு உள்ள இந்த இதுக்கு மேலே அடிச்சா இவன் இறந்துருவான்னு சொல்லி ஆறாச்சும் ஒரு கிராமத்துக்குள்ள யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு தாக்கல். இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில கோவிலுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருந்துச்சு இப்ப இல்ல. அதாவது அந்த அடிச்ச இடத்துல முன்னாடி இருந்துச்சு. ஆனா கேட்டா மாட்டு கொட்டைக்கு பாதுகாப்பு வச்சிருந்தோம். இப்ப வந்து அதுக்கு வந்து மாடு இல்லாதனால நாங்க இல்ல எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையா பொய்யாண்டு தெரியாது. ஆனா கோயிலுக்கு ஆபீஸ்க்கு முன்னாடி இருக்கு இன்னமும் இருக்கு. அதுக்கு இப்ப ஊடால வந்து எடுத்துட்டு பார்க்க தெரியுது. அதே மாதிரி கோயிலுக்கு எதிர்த்தாப்புலயே கோபுரத்துக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா இருக்கு. அதே மாதிரியே மடப்புற விளக்குல இருக்கு. இல்ல கடைசியா கூட்டிட்டு வந்து தாக்கும் போது பாத்தாங்களா? எல்லாமே ஆபீஸ்க்கு முன்னாடி நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க தவிர அவனை காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு ஆளா போனா விட மாட்டேன்ட்டாங்க. மொத்தமா சேர்ந்து போயிருந்தா காப்பாத்திருக்கலாம். அவங்களை கூட்டிட்டு போன காவலர்கள் ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரால பதிவு ஆகியிருப்பாங்களா இங்க உள்ளதுல? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா கோயிலுக்கு முன்னாடி ஆபீஸுக்கு முன்னாடி நுழையும் போதுல நுழைவாயில இருக்கு. அவன் அப்ப அதுக்கு முன்னாடி தானே உள்ள கொண்டு போய் அடிச்சது. நுழைவாயில இருக்கு, ஆபீஸ் முன்னாடியே இருக்குல்ல. கண்டிப்பா அது உண்டு. சின்ன வயசுல இருந்து நீங்க அவரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு விவரமா சொல்றீங்க. அவர் சின்ன வயசுல இருந்து ஏதாவது திருட்டு வழக்குலயோ வம்பு வழக்குலயோ எதுலயாவது தொடர்புல இருக்காரா? அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வச்சிருந்தாலும் அதை வேடிக்கை தான் பார்க்கலாம் தவிர என்கிட்ட 100 ரூபா கேட்டு தான் வாங்குறேன் தவிர நான் போட்டு நகையா இருந்தாலும் அவன் கையில கொடுத்து தான் நான் வீரர்கள் வைக்க சொல்லுவேன். அந்த திருட்டு பழக்கம் கிடையாது. நான் வச்சு பார்த்திருக்கேன். அவனை நான் வச்சு பார்த்ததுனால அது உறுதியா சொல்றேன். அந்த திருட்டு பழக்கம் கிடையாது. கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அந்த இளைஞரை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? அவளை சிறுசுல இருந்து நாங்க பாத்திருக்கோம். வளர்ப்பு இறப்பு எல்லாமே நாங்க அனைத்தும் பாத்திருக்கோம். மடப்புறத்திலே நாங்க வாழ்ந்தவங்க, மடத்தோட பூர்வமா நாங்க இருந்தவங்க. அதனால அசீத் குமாரை வந்து இந்த நிலைமைக்கு நடங்க ஆபீஸுக்குள்ள வருவதே அவங்க ஆதாரம் இல்லாம அவனை கொல்ல மாட்டாங்க. எந்த ஆதாரம் இல்லாம கொல்ல மாட்டாங்க. ஏசி எல்லாமே ஆளை பூரா மாத்தணும். இங்க உள்ள ஏசி எல்லாம் இங்க இருக்கலாம் வேலை இல்லை. இங்க அம்மன் கோயில்ல வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு வேலையே இல்ல. இது வந்து சேங்கமாரன் கார்ல தூக்கிட்டு கூட்டிட்டு போறதுக்கு அனுமதி இங்க இல்ல. வடப்புறத்துல அனுமதி இல்ல. கட்சிக்காரர்களுக்கு அனுமதி இல்ல. இதுக்கு என்னன்ற நீங்க முடிவு எடுக்கணும். ஆனா வந்து ஓட்டு நாங்க போட மாட்டோம். ஓட்டு வந்து எங்க உரிமை. எஸ்சி பிசிக்கு தான் எங்களுக்கு உரிமை. நாடார் சங்கம் நாங்க எங்களை வச்சுதான் நாடார் சங்கம். அதனால இந்த வந்து சேங்கமாரை அனுமதி இங்க வரக்கூடாது. சரிம்மா, இப்ப இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சுன்னு உங்களோட பார்வையில? என்னோட பார்வையில அவன் மையம் 500 ரூபா கேட்டிருக்கான். அவன் வந்து அவங்க அம்மா மாவுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு புள்ள ஊட்டி வளர்த்தவன் போல கைமண்டாட்டி. அது 2 பசங்களை வளர்த்தது, சிறுசுல இருந்தே வளர்த்தது. அவன் இங்கேதான் கிடைப்பான். இந்த ரம்யா கடையில இங்க பூரா பசங்களோட ரொம்ப நண்பா பழகுவான். ரொம்ப நண்பர் மாதிரி பழகுவான். ஆனா 10 ரூபா 5 ரூபா தான் கேட்பான். அதுக்கு மேல கேட்க மாட்டான். யாருமே அவனுக்கு கொடுப்பாங்க. அவன் களவாணியில தானே கடைகளை விட மாட்டாங்க. அவன் வந்து நேர்மையான ஆளு. பத்திராளி அம்மன் மாதிரி அவன் நேர்மை நீதி விளங்குற ஆளவே. அவனை அடிச்சு கொண்டதுக்கு ஆதாரம் வேணும். கட்சிக்காரவங்க வந்து யாரும் உள்ள நுழையக்கூடாது. மடபுரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் இருந்து பிஹைண்ட் வுட்ஸின் நேரடி கள ஆய்வு. அந்த கோவில் பிரகாரத்தில்
இன்று பக்தர்கள் அதிக அளவில் இல்லாமல் அமைதி நிலவுவதையே பார்க்க முடிகிறது. இந்த கடைகள் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கடைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது, வியாபாரம் இல்லாமல். இளைஞர் அஜித் குமார் 27 வயதுக்குட்பட்ட ஒரு இளைஞர். இந்த கோவிலின் மிக அருகாமையிலேயே அவரது இல்லம் இருக்கிறது. மிகவும் ஏழ்மையான நிலை பின்னணியை கொண்ட அந்த இளைஞர் இன்று உயிரோடு இல்லை. இந்த பத்ரகாளியம்மன் கோவிலிலிருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய வாகன நிறுத்தும் இடத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் அவர் ஒரு காவலாளியாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் பணியமர்த்தப்பட்டதாக கூறுகிறார் அவரது தாயார். பணியமர்த்தப்பட்டு இன்றளவும் கூட அவர் சம்பளம் வாங்கவில்லை, அந்த சம்பளத்திற்காக காத்து கொண்டிருந்தார் என்ற பதிவையும் அவரது தாயார் பதிவிட்டிருந்தார். 27ஆம் தேதி காலை 11 மணி அளவில் அங்கு உயிரோடு நின்று கொண்டிருந்த தளத்தில் தான் நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கிற அந்த பேரிகார்டு கிட்ட தான் அஜித் குமார் தினந்தோறும் காலையிலேயே அதிகாலையிலேயே பணிக்கு வந்து இந்த இடத்துல வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், முக்கியமா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் இந்த இடத்துல வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். பிரசித்தி பெற்ற அம்மன். இதற்காக பிரத்யேகமாக வாகன நிறுத்துமிடமானது பறந்து விரிந்த ஒரு ஸ்தலத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வாகனங்களை கட்டுப்படுத்தி அந்த வாகனங்களை திருப்பி அனுப்பக்கூடிய பணியில்தான் அஜித் குமார் அந்த பணியை செய்து கொண்டிருந்த நிலையில் அங்குதான் அந்த 11 மணி வேளையில் வருகிறார். அவரது தாயார் உடல்நலம் உற்றவர் தனது காரில் அழைத்துக் கொண்டு பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வருகிறார். அஜித் குமார் இளைஞர் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு அவங்களை அனுமதிப்பதற்கு முன்பாக அந்த காரை வந்து அவங்களோட சாவியை வந்து வாங்கி கொண்டு அங்க கொண்டு போய் பார்க்கிங் பண்றதுக்காக அங்க போனதா சொல்றாங்க. அவர் தான் வந்து பார்க்கிங் பண்ண போனாரா அல்லது வந்து சாவி வந்து எந்த இடத்துல பெறப்பட்டது? ஒவ்வொரு இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களிலும் சிசிடிவி கேமராக்கள் என்பது அத்தியாவசியமாக பொருத்தப்பட்டு இருக்கும். சிசிடிவி கேமராக்கள் அந்த இளைஞர் உள்ளே செல்வது, காவல்துறையினர் உள்ளே சென்றார்களா, அவர்கள் சென்ற போது என்ன நடந்தது, அந்த இளைஞரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கூடிய காட்சி, பின்னால் இருக்கக்கூடிய கோசாலையில் அவர்களை அந்த இளைஞரை வைத்து விசாரித்தார்கள் என்று சொல்லப்படும் நிலையில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லக்கூடிய வழியில் சிசிடிவி கேமராக்கள் எங்கே என்ற தரவுகள் இன்றளவும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அந்த காரை கொண்டு போய் அந்த சாவியை வாங்கிட்டு இளைஞர் அஜித் குமார் தான் உள்ள கொண்டு போயிட்டு நிறுத்தினாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. மீண்டும் வந்து சாமி தரிசனம் முடித்துவிட்டு அந்த பெண்மணி மீண்டும் அந்த காருக்கு செல்லும் போது இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறது. காரில் சென்று கொண்டிருந்த போதே பின் இருக்கையில் வைக்கப்பட்டிருந்த தனது கைப்பையில் வைக்கப்பட்டிருந்த 9.5 சவரன் நகை மாயமானது என்று அவர் குற்றஞ்சாட்டி இருக்கிறார். மேலும் வந்து குறிப்பிட்ட அளவு தொகையும் 2500 ரூபாய்க்கு உட்பட்ட தொகையும் அதற்குள் இருந்ததாகவும் அவர் பதிவை செய்கிறார். அதற்கு முன்னதாக அவர் அவங்க வந்து அந்த பதிவு செஞ்ச அந்த இறுதி பதிவில் வந்து அவர் முகத்தை மூடிக்கொண்டு பேசக்கூடிய அந்த பதிவில் முக்கியமாக அவர் பேசுகிறார், நகை மாயமானதாக குற்றஞ்சாட்டுகிறார். அதே பதிவில் அந்த ரித்திகா என்ப அந்த பெண்மணி பதிவிட மறுக்கவில்லை. என்ன சொல்கிறார் என்றால், அந்த இளைஞர் அஜித் குமார் உள்ளே வந்து சர்க்கரை நாற்காலியில் அவரது தாயை அழைத்து செல்வதற்காக 500 ரூபாய் பணம் கேட்டார். அது சம்பந்தமாக எங்களுக்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் இருந்தது என பதிவு செய்கிறார். 100 ரூபாய் தான் உனக்கு தர முடியும் என இந்த பெண்மணி கூறியதாகவும், நாங்க 5 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு 500 ரூபாய் கொடுங்க, இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்றது சம்பந்தமா என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதன் பிறகு என்ன நடந்தது? விசாரணைக்காக அஜித் குமார் 27ஆம் தேதி அழைத்து செல்லப்படுகிறார். அழைத்து செல்லப்பட்டவர் 27ஆம் தேதி 28ஆம் தேதி வரை விசாரணைக்கு உள்ளாகி இருக்கிறார். அது சம்பந்தமான அதிர வைக்கும் தாக்குதல் குறித்த பதிவும் வெளியாகி அதிர செய்தது. அந்த வேளையில் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அதாவது காவல்துறையினர் வந்து எஃப்ஐஆரில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த இளைஞர் இறந்த பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அந்த எஃப்ஐஆரில் அந்த இளைஞர் காவல்துறையினரிடமிருந்து தப்பித்து ஓட பார்த்தார். அப்போது தவறி கீழே விழுந்து அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது, அதனால் தான் அவருக்கு மரணம் நிகழ்ந்தது என எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வரை பல்வேறு கட்சியினரின் வழக்கறிஞர்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் என்ற வழக்கறிஞர் பகிரங்கமாக அளித்த பேட்டியில் என்ன சொல்லி இருக்கிறார்? வெறும் 500 ரூபாய்க்காக தான் இந்த
பிரச்சனையே நிகழ்ந்திருக்கிறது. வெறும் 500 ரூபாய்க்காக தான் இந்த இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். நகை மாயமானதாக சொல்லப்படுவது அனைத்துமே பொய் என்ற வகையில் அவர் பதிவை வெளியிட்டு குற்றஞ்சாட்டி இருக்கிறார். இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு தமிழக முதலமைச்சர் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா காவல்துறையினர், விசாரணை அதிகாரிகள், ஆர்டிஓ, கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வரிசையாக சென்று கொண்டிருக்கும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணை துரிதம் எடுத்திருக்கிறது. பல்வேறு காவல்துறை உயர் அதிகாரிகளும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னாக்கா 5-6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் அவர்கள் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். மாவட்ட எஸ்பி சண்முக சுந்தரம் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 5 காவலர்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு அழைத்து செல்லப்பட்ட அந்த இளைஞர் அஜித்குமார் எந்த ஒரு குற்ற பின்னணியும் கொண்டவர் கிடையாது என்பதை தெரிய வருகிறது. அவர் மீது எந்த ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டதாக முன் எந்த ஒரு குற்றச்செயலிலும் ஈடுபட்டதாக திருபுவனம் காவல் நிலையத்தில் எந்த ஒரு வழக்கு பதிவும் கிடையாது என்று கூறப்படுகிறது. முக்கியமாக அந்த இளைஞர் ஒரு அப்பாவி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது தாயார் கணவரை இழந்து மிகவும் கடினப்பட்ட சூழ்நிலையில் கூலி வேலை பார்த்துதான் 2 இளைஞர்களையுமே வளர்த்திருக்கிறார் என்ற விவரங்கள் தெரிய வருகின்றன. இந்த வழக்கில் வருகிற 8ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது சம்பந்தமான சிசிடிவி கேமராக்கள் ஆதாரங்களை வைத்து அதை சான்றாக வைத்து ஒவ்வொரு விசாரணை குறித்த என்ன நடந்தது, அந்த இளைஞர் எங்கே கொண்டு போய் தாக்கப்பட்டார், அந்த நகை காணாமல் போனதாக சொல்லியிருக்கிறேன், அந்த நகை எங்கே போனது, இதுவரை தெரியாத மாயமாக இருக்கக்கூடிய மர்மமாக இருக்கக்கூடிய அந்த நகை காவல்துறையினர் ஒரு தாக்கப்பட்டதாக நீதிமன்றம் பதிவிட்டிருக்கிறது. உயர் நீதிமன்றம் காட்டமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இந்த வழக்கில் பாத்தீங்க அப்படின்னாக்கா 44 இடங்களில் அந்த இளைஞருக்கு கடுமையான தாக்குதல்கள் இருந்திருக்கிறது. அந்த இளைஞர் தலையில் இருந்து கால் வரை 44 இடங்களில் காயங்கள் இருந்ததாக பதிவுகள் கூறுகின்றன. பிரேத பரிசோதனை அறிக்கை கூறுகின்றது. அவருடைய காதுகளில் ரத்தம் கசிந்திருந்தது என பிரேத பரிசோதனை அறிக்கை சுட்டிக்காட்டுவதாக நீதிபதி கடுமையான காட்டத்தை தெரிவித்திருக்கிறார். நாட்டை காக்கக்கூடிய, உங்களை நம்பி இருக்கக்கூடிய, அரசை நம்பி இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை இங்கே இழக்கப்பட்டிருக்கிறது என உரக்க அவர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். வருகிற 8ஆம் தேதி அன்று இதற்கான முழு விசாரணை அறிக்கையை காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது.